ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் இல்லைனா ரெப்பிடைஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் என்னங்கிறதையும், அது இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வருங்கிறதையும், அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லைக் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட்னா ஒரே வீடியோவை திருப்பி ரிப்பீட்டடாக போட்டாலோ இல்லை ஒரே மாதிரியான கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக போட்டாலோ உங்களுக்கு வர ப்ராப்ளம் தான் இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் எதுக்கெல்லாம் வருதுங்கிறதையும் அது வராமல் எப்படி பார்த்துக்கலாங்கிறதையும் வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் நீங்கள் போடுற வீடியோக்கு மட்டும் வரதில்லை. நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுற டைட்டில் ஒரே டைட்டில் எல்லா வீடியோலையுமே நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரே தமிழில் வந்து நீங்கள் எல்லா வீடியோலையுமே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரே டிஸ்கிரிப்ஷன் ஒரே மாதிரியான டேக்ஸை நீங்கள் எல்லா வீடியோலையுமே ரிப்பீட்டடாக திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோவில் ஆரம்பித்து உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களால் ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அந்த வீடியோவில் நீங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவுமே அதுக்கு ரிலேட்டடாகவே, அதாவது வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாகவே வீடியோ போடுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோ வந்து பேசும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பேசி போடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான ஒரு சில டிப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லும்போது வேறு ஒரு டைலாக்ஸ், வேறு ஒரு ஸ்கிரிப்டை வந்து பேசி போடுங்க. அப்படி பண்ணாலே அந்த வீடியோ வந்து ஒவ்வொருமே யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு வீடியோமே வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணாலே அந்த வீடியோவுக்கு வந்து ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ஒரே டாப்பிக்கில் வேறு ஒரு வீடியோ போடுறதா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு ஸ்கிரிப்ட், டைலாக்ஸ் வந்து பேசி போடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வீடியோவுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி டைட்டில் எழுதும் போதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக பேசி போட்டிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து டைட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே டைட்டில் தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவுமே வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைட்டில் எழுதுறாமல் அந்த மாதிரி டைட்டில் எழுதும்போது கொஞ்சம் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியோ இல்லை ரிமூவ் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி வந்து பேசியோ இல்லை எழுதியோ போடுங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து டைட்டில் ஃபஸ்ட்டு வீடியோக்கு டைட்டில் எழுதிருப்பீங்க. அதே டைட்டில் அடுத்தடுத்த வீடியோக்கு எழுதும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 2 இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு வேர்ட்ஸ் ஆட் பண்ணி போட்டாலுமே அந்த டைட்டில் வந்து ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட்டாக யூனிக்காக தான் இருக்கும். அதாவது வந்து இந்த கண்டென்ட்டையும் ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கிரும். அந்த டைட்டிலில் வந்து ஆட் பண்ண அந்த ஒரு சில வேர்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி டைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிக்காக இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு டைட்டிலே ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி வேர்ட்ஸில் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டாலே உங்களுக்கு டைட்டில் வந்து ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது ஒவ்வொரு வீடியோக்கும் வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எப்படி டைட்டில் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வேறு மாதிரி எழுதியிருப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி இல்லை நம்பர்ஸ் ஆட் பண்ணியோ இல்லை ரிமூவ் பண்ணியோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஏன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரே டாப்பிக்கில் வீடியோ போடும்போது டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதுனீங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரிப்பீட்டஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இல்லாமல் அதில் வந்து வேறு மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சில லைன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சில லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாலே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஒவ்வொரு வீடியோக்குமே வேறு மாதிரியான டைட்டில் எழுதிருப்பீங்களே அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்ளமும் வராமல் வச்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி டைட்டில் வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே செப்பரேட்டாக யூனிக்காக இருக்குமோ அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யூனிக் ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த டைட்டில் ஒவ்வொரு வீடியோக்குமே செப்பரேட்டாக தான் எழுதிருப்பீங்க. வேறு மாதிரியான நம்பர்ஸ், வேர்ட்ஸ்லாம் அதுலேயே வந்து ஆட் பண்ணி தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த டைட்டில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டாலுமே அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த
டிஸ்கிரிப்ஷனும் வந்து யூனிக் ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தம்ப்நெயிலுமே சரி, தம்ப்நெயிலில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரே மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ போடும்போது ஒரே மாதிரியான தம்ப்நெயிலில் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி நீங்கள் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் தம்ப்நெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அதில் வந்து உங்களோட ஃபோட்டோவையோ இல்லை பேக்ரவுண்டு இல்லை அதில் உள்ள கண்டென்ட்டு, ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் இந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயிலில் இந்த மாதிரி ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் அதுலேயுமே வந்து இந்த ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து ஒரே மாதிரியான தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் தம்ப்நெயிலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். உங்களோட ஃபோட்டோஸ் மாற்றிக்க முடியும், இல்லை அதில் உள்ள பேக்ரவுண்டு இல்லை அதில் உள்ள கண்டென்ட் கொஞ்சம் இன்னும் வந்து எடிட் பண்ணி இல்லை மாற்றி வந்து நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த தம்ப்நெயிலே எந்த ப்ராப்ளமே வந்து வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தம்ப்நெயிலே வந்து இந்த மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் டேக்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வேறு டேக்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ்லேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு சில வெப்சைட்டு இல்லை ஆர்டிக்கில் படிச்சுட்டு அதை அப்படியே வந்து வீடியோவாக பேசி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதில் உள்ள வார்த்தை, சென்டென்ஸ் எதுவுமே மாற்றாமல் லைன் பை லைன் அதை அப்படியே வந்து படித்து வீடியோவாக பேசி போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். நீங்கள் போடுற வீடியோவில் உங்களோட ஓன் வாய்ஸ், உங்களோட ஓன் கருத்தை வந்து நீங்கள் பேசி போடணும். கொஞ்சம் அதில் வந்து உங்களோட ஓன் எஃபோர்ட் இருக்கணும். அது வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராமல் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் அந்த ஆர்டிக்கல் அந்த வெப்சைட்டில் உள்ளதை அப்படி வந்து ஃபோட்டோவாக எடுத்து ஸ்லைடு மாதிரி எடிட் பண்ணி அதை கூட வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்பீட்டேஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.